திருக்குறான்ல சூரத்துல் ஜின் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதே போன்று சூரத்துல் அஹ்காஃப் என்னும் ஒரு அத்தியாயம் இருக்கிறான் என்று அந்த ஜின்கள் தங்கள் கூட்டத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததாக அல்லாஹ் திருக்குறானை சொல்லி காட்டுகிறார். எங்களிலே முஸ்லிம்களான ஜின்களும் உள்ளன. மேலும் காசித்தூன் என்றால் மிகவும் கடுமையான உள்ளங்களை கொண்ட ஒரு கெட்ட அச்சுறுத்தக்கூடிய ஜின்களும் இருக்குகின்றன. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குறான்ல சூரத்துல் ஜின் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதே போன்று சூரத்துல் அஹ்காஃப் என்னும் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. திருக்குறானுடைய 46வது மற்றும் 72வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் ஜின்களை பற்றி சில விஷயங்கள் பேசப்படுகிறது. மேலும் ஜின்கள் திருக்குறானை செவிமடுத்து விட்டு தங்களுடைய இனத்தாரிடத்திலே சென்று செவிமடுத்த திருக்குறானை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததாகவும், மேலும் யா கௌமனா அஜீபு தாயி அல்லாஹி வ ஆமினு பிஹி யக்ஃபிர் லக்கும் மின் ஸுனூபிக்கும் வ யுஜிருக்கும் மின் அஸாபின் அலீம். ஓ எங்கள் சமூகத்தாரே, ஓ ஜின் கூட்டத்தாரே, இதோ அல்லாஹ்வின் அழைப்பாளர் தாயி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவருடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுங்கள், அவருக்கு கட்டுப்படுங்கள், அவரை ஈமான் கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். மேலும் யுஜிருக்கும் மின் அஸாபின் அலீம், கடுமையான வேதனையை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று அந்த ஜின்கள் தங்கள் கூட்டத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததாக அல்லாஹ் திருக்குறானை சொல்லி காட்டுகிறான். وَمَنْ لَا يُجِيبُ دَاعِيَ اللَّهِ فَلَيْسَ بِمُعْجِزٍ فِي الْأَرْضِ وَلَيْسَ لَهُ مِنْ دُونِهِ أَوْلِيَاء. எவர் இந்த அல்லாஹ்வுடைய அழைப்பாளராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் தரவில்லையோ, இந்த பூமியிலும் சரி எங்கும் சரி அவருக்கு அல்லாஹ்வை தவிர்த்து எந்த ஒரு பாதுகாவலரும் கிடையாது என்பதாக அந்த ஜின்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததாகவும், وَأَنَّا مِنَّا صَالِحُونَ وَمِنَّا دُونَ ذَلِكَ كُنَّا طَرَائِقَ قِدَدًا. மேலும் எங்களிலே சாலிஹான ஜின்களும் உள்ளது, எங்களிலே சாலிஹான ஜின்கள் அல்லாத கெட்ட ஜின்களும் உள்ளது என்பதாக ஜின்கள் கூறியதாகவும், وَأَنَّا لَمَّا سَمِعْنَا الْهُدَى آمَنَّا بِهِ. நாங்கள் எப்பொழுது இந்த நேர்வழியை திருக்குறானை செவிமடுத்தோமோ அப்பொழுதே அதை ஈமான் கொண்டு நாங்கள் முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம். فَمَن يُؤْمِن بِرَبِّهِ فَلَا يَخَافُ بَخْسًا وَلَا رَهَقًا وَأَنَّا مِنَّا الْمُسْلِمُونَ وَمِنَّا الْقَاسِطُونَ فَمَنْ أَسْلَمَ فَأُولَٰئِكَ تَحَرَّوْا رَشَدًا. எங்களிலே முஸ்லிம்களான ஜின்களும் உள்ளன. மேலும் காசித்தூன் என்றால் மிகவும் கடுமையான உள்ளங்களை கொண்ட ஒரு கெட்ட அச்சுறுத்தக்கூடிய ஜின்களும் இருக்குகின்றன என்பதாக அவைகள் சொன்னதாகவும் திருக்குறானில் காணப்படுது. ஆகவே இந்த 46வது அத்தியாயமும் சூரத்துல் ஜின் 72வது அத்தியாயம், இந்த 2 அத்தியாயத்தையும் ஜின்னால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார். அதிகமான ஜின் இருக்கிறது. பல நாள் ஓதியும் அவர் உடலை விட்டு ஜின் வெளியேறாத ஒரு சூழலாக இருக்குகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த மனிதரை உட்கார வைத்துக் கொள்ள வேண்டும். திருக்குறானுடைய 46வது அத்தியாயத்தில் வசனம் 29 கடைசி வரை 35 வரை அந்த அத்தியாயத்தில் ஓதிக்கொள்ள வேண்டும். திரும்ப ஓத வேண்டும். குறைந்தது 21 முறை சூரத்துல் அஹ்காஃபுடைய கடைசி வசனங்களை, அந்த 29வது வசனத்திலிருந்து இறுதி வரையும், சூரத்துல் ஜின் என்னும் திருக்குறானுடைய 72வது அத்தியாயத்தை முழுமையாக திரும்ப 21 முறை, ஒரு முறை இந்த சூறாவையும் ஒரு முறை இந்த சூறாவையும் என்று மாற்றி மாறி மொத்தமாக 42 முறை கண்ணை மூடிக்கொண்டு ஓதக்கூடிய இமாம் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு நேராக அமர்ந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட நபர் கண்ணை மூடிக்கொண்டு ஹஸ்பி அல்லாஹு அலா மம் மஸ்ஸனி, ஹஸ்பி அல்லாஹு அலா மம் மஸ்ஸனி, ஹஸ்பி அல்லாஹு அலா மம் மஸ்ஸனி என்று தன்னுடைய கையை தன் நெஞ்சின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய வலது கையை தன்னுடைய இடது மார்பத்தின் நெஞ்சின் மீது இதயத்தின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஸ்பி அல்லாஹு அலா மம் மஸ்ஸனி, ஹஸ்பி அல்லாஹு அலா மம் மஸ்ஸனி என்று மனிதக்குள்ள சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், சத்தம் இல்லாமல். அருகாமல் இருக்கக்கூடிய அந்த இமாம் ஓதி பார்க்கக்கூடியவர் இந்த சூறாவை 41 முறையும் அந்த வசனங்களை இதை 21 முறையும் அந்த வசனங்கள் 21 முறையும் என்று இரண்டையும் சேர்த்து 42 முறை அவர் ஓத வேண்டும். இப்படி ஓதி முடிக்கின்ற சமயத்தில் பாருங்கள், நிச்சயமாக அங்கு ஒரு அற்புதமான நிகழ்வு ஏற்படும். பல ஜின்கள் அங்கு வந்து சூழ்ந்துவிடும். அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய உடலில் இருக்கக்கூடிய ஜின் உடலை விட்டு வெளியேறி செல்ல வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக சென்று விடலாம். சில சமயங்களில் அவர் சென்றிருக்கிறது. அதே போன்றது ஜின்களுக்கு அது மிகப்பெரிய வேதனையாகவும் அந்த சூறா அமைகின்றது. மேலும் அவருக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய மற்ற ஜின்களும் அவரை விட்டு முற்றாக விரண்டு ஓடிவிடுகிறது. அல்லாஹ்வுக்கு பயந்த சில ஜின்கள் அவ்விடத்திலேயே
திருக்குரானை செவிமடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்து சென்று விடவும் வாய்ப்பு உண்டு. ஆகவே அந்த சூரத்துல் ஜின்னையும் சூரத்துல் அஹ்காஃபையும் பாதிக்கப்பட்டவருக்கு முன்னாடி திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் ஓதும் பொழுது உடலிருந்து ஜின்னு வெளியேறி போயிட வாய்ப்பு உண்டு. ஆகவே இதையும் ருக்கையாவில் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இதையும் இன்ஷால்லா ட்ரை பண்ணக்கூடியவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா. சரிங்களா? கேட்டவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.